அடுத்தது 4 முனையில் எது பலமானது? ஒரு 4 முனை போட்டி, ஒரு 7 முனை போட்டி ஆக்சுவலா சொல்லணும். ஒரு பக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி, ஒரு பக்கம் பண்ருட்டி வேல்முருகன், ஒரு பக்கம் வந்து சின்னமாண்டு டாக்டர் ஐயா, அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர், அதுக்கப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகம், அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் திமுகன்னு மொத்தம் 7 அணி இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் 4 முனைன்னு பாரபட்சமாக போட்டிருக்காங்க. ஒரு கடுமையான போட்டி வச்சுன்னா இந்த 4 முனையில் எதுங்க ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா திரு சீமான் கூட சேர்த்துரு 4 முனையில் எது பலமானது கேட்டோம்னா நாம் தமிழர் கட்சியுடைய தாங்க பலமானது. நாங்கள் வந்து சின்ன கட்சியாக இருந்தாலும் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது பாருங்க. நாங்கள் எப்படி நாங்கள் வந்து பயங்கரமாக டைம் பாம் மாதிரி எப்படி வெடிக்கிறோம் பாருங்க, வெடிக்க வேண்டிய நேரத்தை எப்படி வெடிக்கிறோம் பாருங்கன்னு ஒரு 5% மக்கள் உள்ளதே பலமான அணி, பலமான கட்சி, பலமான கூட்டணி, பலமான வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சி வந்து நாம் தமிழர் தான் ஒரு 5% மக்கள் சொல்லியிருக்க பார்க்குறோம். அடுத்த நம்ம தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லி நாம சந்திச்சதுல 19% மக்கள் வந்து தாவேக்கா தாங்க 4 முனை போட்டியிலே பலமான போட்டி ஏற்படுத்த போது அவங்க தான் பாருங்க ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணி அப்படியே லெப்ட்ல போட்டு ரைட்ல போட்டு எப்படி இண்டிகேட்டர் போட்டு போறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு 19% மக்கள் சொல்லியிருக்க பார்க்குறோம். அதே மாதிரி அதிமுக கூட்டணி தான் பலமா இருக்குது, கூட்டணினா அவங்க தாங்க அதில் ஒன்று கொள்ள 4 முனை போட்டியில் ஈடிமிக்கே தாங்க சூப்பர்னு 37% மக்கள் சொல்லியிருக்க பார்க்குறோம். இல்லைங்க திமுக கூட்டணி தாங்க பலமா இருக்கு, 4 முனையில் வந்து பலமான அணின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். பாருங்க தேமுதிக உட்பட எவ்வளவு பேர் உள்ள சேர்த்து வச்சிருக்காரு, கமலஹாசன் இருக்காரு, தியாக சிம்மல்ல வந்து ஒருத்தர் பாக்கி கிடையாது, எவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க அப்படின்னு ஒரு 39% மக்கள் வந்து திமுக கூட்டணி தான் பலமான கூட்டணிங்கிற கதை சொல்லியிருக்காங்க.